என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். இந்த கடன் நிவர்த்தி ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாக இருந்தாலும் திருச்சேரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அது எப்படி முறைப்படி செய்யணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால் கடன் நிவர்த்தி பண்ணுறதுக்கு நிறைய எங்கெங்கேயோ போய் செலவு பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இங்கே திருச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா 11 திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணி 21 ஏழைகளுக்கு வந்து அன்னதானம் செய்யணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனகால ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6, 8, 12 ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோச்சார கிரகங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா, பாவகிரகங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா தட்டி தூக்கிடும் உங்களை கடனில். நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சேரை சென்று அந்த தீர்த்தத்தில் நீராடி விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா செதுரக தேங்காயை உடைச்சி மூலவர் அம்பாளுக்கும் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள். அனைத்து மும்மூர்த்திகளுமே வந்து பார்த்திங்கன்னா தீபமேற்றி வழிபடுங்க. அந்த பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ரிணவ மோச்சன லிங்கத்திற்கு வந்து தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணி வழிபடணும். இதே போல் 11 திங்கட்கிழமை அர்ச்சனை செஞ்சதுக்கப்புறம் 11ஆவது வாரம் திங்கட்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் செஞ்சு 21 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனை விலகப்பெற்று உடனுக்குடன் பரிகாரம் உங்களுக்கு ஏற்படும். நிம்மதி பெருமூச்சு விடலாம். பயப்பட வேண்டாம். திருச்சேரை பெருமாள் நீங்கள் வருவார்னு காத்துட்டு இருக்கிற கடன் தீர்ப்பதற்காக பயன்படுத்தி